என்ன நீ பண்ணிட்டு இருக்கியோ நோ ப்ராப்ளம், இருந்தாலும் சாந்தி நல்லா படிக்கணும். அது சாதனை. அது பண்ணுறதால என்ன ஆகுதும், நம்மளுடைய ஸ்வபாவம் மாறும். ஒவ்வொருத்தர் ஸ்வபாவம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தர் ராட்சசன் ஸ்வபாவம் இருக்கலாம், இன்னொருத்தர் மனுஷனுடைய ஸ்வபாவமாக இருக்கலாம், இன்னும் தேவனுடைய ஸ்வபாவமாக இருக்கலாம், நல்ல குணத்தில் இருக்கலாம், கெட்டது எது இருந்தாலும் இந்த சாதனை பண்ணுறதாலே அந்த குணம் ஸ்வபாவம் என்றது போயிடும். இதில் சாதனை யார் நன்றாக பண்ணுறாங்களோ அவங்க ஸ்வபாவம் எந்த மாதிரி ஆகிடும், ஸ்வபாவம் போயிட்டு என்ன பாவமாக மாறிடும், ஸ்வதர்மா. நம்ம பண்ணுறது ஸ்வதர்மா. ஸ்வதர்மாவில் பண்ணிட்டு பண்ண நம்ம ஸ்வபாவம் எந்த பாவத்துக்கு போயிடும், தர்மம் சொல்கிறீங்க நீ புரிஞ்சிக்கவே இல்லை. நான் சொல்கிறது ரெண்டு, தர்மம் ஒன்று சொல்கிறேன், பாவம் ஒன்று சொல்கிறேன். தர்மம் வேறு, பாவம் வேறு. ஸ்வதர்மம் நம்ம ஃபஸ்ட் இஸ்கான நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ஸ்வதர்மம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சாண்ட் ஹரே கிருஷ்ணா. அது பண்ணுறதால நம்மளுடைய ஸ்வபாவம் மாறுது. நம்ம ரெகுலேட்டரி பிரின்சிபிள்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதால நம்மளுடைய ஸ்வபாவம் மாறுது. ஸ்வபாவம் மாறிட்டால் என்ன பாவம் இருக்காது, கிருஷ்ண பாவம். அதுதான் புரியுதுங்களா? நம்ம ஸ்வபாவம் கிருஷ்ண பாவத்துக்கு வந்து விட்டால் அப்போ நம்மளுக்கு என்ன இருக்காது. குந்தி வேண்டிக்குது என்ன சொல்லுது, குந்தி என்ன சொல்லுது, நீங்கள் ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஓகே, நீங்கள் சுகத்தை கொடுத்தாலும் ஓகே, ஐ ஹேவ் நோ டிஃப்ரென்ஸ். இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஸ்வபாவத்தில் இருந்து நம்ம கிருஷ்ண பாவத்துக்கு வந்து விட்டால் நமக்கு ப்ராப்ளம் வந்தது இல்லை, ஒன்றும் இல்லை. அரண்யவாசத்தில் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லை. அவங்க இன்னும் கௌரவங்களுக்கு கூட உதவி பண்ணியிருக்காங்க வனவாசத்தில் இருந்து கூட. அவங்க ராஜ பவனத்தில் இருந்து சௌகரியங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்தது. உங்களுக்கு இந்த வார்த்தை நல்ல புரியுது, இது நீங்கள் கேட்டே இருக்க மாட்டேங்க. ஸ்வதர்மத்தில் இருந்து நம்ம ஸ்வபாவத்தை மாற்றிக்கொண்டு கிருஷ்ண பாவத்துக்கு வந்தால் தட் இஸ் கால்ட் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். யார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ்க்கு வந்துட்டாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் யார் ஸ்வபாவத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜாதகம் பார்க்கணும், இது பண்ணணும், நல்ல காலம் கெட்ட காலம் இதெல்லாம் பார்க்கலாம். புரியுதா? யார் யார் ஸ்வபாவத்துக்கு வந்துட்டாங்களோ அவங்கள எங்கே இன்னொரு வார்த்தையில் கூட சொல்லணும். அவங்க எதுக்கு வந்து விட்டார்கள், பிரம்மபூத்தா ஸ்டேஜ்க்கு வந்து விட்டார்கள். அவங்களுக்கு எது இருந்தாலும் நோ ப்ராப்ளம், they are not at all disturbed by any external force. இதை நன்றாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது போன கிளாஸில் ஜன்மைஸ்வரிய சுத்தபி ஸ்ரீபி ஏதமான உதப்புமா, இது யார் யாருக்கு இருக்கோ அவங்களும் கிருஷ்ணர் உணர்வுக்கு வர்றது மிகவும் கஷ்டம். அகந்தை என்பது இல்லையா, அந்த அகந்தை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கிருஷ்ண பாவனத்துக்கு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அகந்தை என்பது போகணும். அதுக்கு தான் பிரபுபாத் என்ன சொன்னார், ஃபால்ஸ் ஈகோ. ஃபால்ஸ் ஈகோவில் இருந்து என்ன இதுக்கு வரணும், ஈகோக்கு வரணும், ட்ரூ ஈகோக்கு வரணும். இந்த ஃபால்ஸ் ஈகோ ட்ரூ ஈகோன்றது இங்கிலீஷ் வார்த்தையில் கூட இல்லை. பிரபுபாத் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவருடைய இங்கிலீஷில் இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கின்றார். நம்ம லாங்குவேஜில் பார்த்தாக்கா ஈகோன்னாக்கா அகந்தைன்னு தான் சொல்லுவாங்க. பண்ணுங்க அகங்காரா சன்ஸ்கிருத் சொல்லுவாங்க. அது ட்ரூ ஃபால்ஸ் ಅನ್ನது அந்த விவரத்துக்கு யாரும் நம்ம இதில் சொல்லிக் கொடுக்கறதில்லை. இது பிரபுபாதம் சொல்லிக் கொடுத்துருக்கிறார். ஈகோ என்றது எல்லோருக்கும் இருக்கும், ஆனால் அது ஃபால்ஸ் ஈகோவாக இருக்கக்கூடாது, ட்ரூ ஈகோவாக இருக்கணும். அது மாறுதல் ஆகணும். அது மாறுதல் ஆகிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்வதர்மா. ஸ்வதர்மா இருந்தாலும் இன்னொரு பேர், இன்னொன்று என்ன, ஸ்வதர்மாவுக்கு இன்னொன்று என்ன பண்ணுறோம் நம்ம, சாதனை. ஃபஸ்ட் கிளாஸ் சாதனை. யார் யார் ஃபஸ்ட் கிளாஸ் சாதனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் வரவே வராது. கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் மாதிரி
இருக்காது. அதுக்கு உதாரணம் என்ன பண்ணலாம்? உதாரணம் என்ன சொல்லலாம்? கடற்கரை. இப்போ சொல்ல முடியுமா? கடற்கரை. சில பேருக்கு அலைகளை பார்த்தா பயம், பெரிய பெரிய அலைகள் பார்த்தா பயம் இல்லையா? சில பேருக்கு பெரிய பெரிய அலைகள் வந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சில பேர் அலைகள் பெரிய அலைகள் வந்துச்சுனாக்கா வெளியே வந்துடுவாங்க, மண் மேலே வந்துடுவாங்க. சில பேர் பெரிய அலை வரலையும் காதுட்டே ஏறுவாங்க. பெரிய அலைன்னா கஷ்டங்கள், அந்த கஷ்டப்பட அவங்களுக்கு சுகமாக. யார் சரியாக ஸ்வதர்மம் சாதனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கஷ்டப்பட்டது. இது முதல் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? பகவானுடைய கருணை பெறணும். இந்த உலகத்தில் கிருஷ்ணன் வரமாட்டார், கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியாது. கிருஷ்ணனோட கருணை பெறுகிறது அது கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணங்க வருவாரா? இந்த காலத்தில் கலியுகம் அந்தத்தில் வரலும் ஆயிடுச்சு, கிருஷ்ணன் வருது, வரவே மாட்டார். ஆனால் என்ன இருக்கும்? அவருடைய பிரதிநிதிகள். அது எப்படி கண்டுபோகிறதுன்னு நாளைக்கு பார்ப்பீங்க. நாளைக்கு ஸ்லோகத்தில் பகவானுடைய பிரதிநிதி யார் எப்படி இருந்தது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு ஸ்லோகத்தில் போன வாரம் சொன்னது இவர் குருவுடைய லட்சணங்கள் சொன்னோம். நாலு கிளாஸில் இவர் தான் குரு, இவர் தான் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கேள்வி, இன்னைக்கு கிளாஸில் என்ன கேள்வி? நான் ஒரு கேள்வி கேட்டேன். கிருஷ்ணா டைரக்டாக வரவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன இருக்கும்? சாஸ்திரங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு கேட்கறது கூட அதோடைய இது பார்க்கணும். உண்மையே கண்களால் தத்வதர்சனா. அதுக்கு என்ன சொல்லு? பலேனா பஞ்ச்.